ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்ப டேஸ்டான அண்ட் டிஃப்ரெண்ட்டான சிக்கன் முர்க் மிசாலம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னடா பேரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த கிரேவியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம இந்த கிரேவியில் நட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறதுனால நல்ல ஹெல்தி அண்ட் ரிச்சாக இருக்கும். இது வந்து சப்பாத்தியோட ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். அதோட நீங்கள் ரொட்டி, நான், இந்த மாதிரி பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நிறைய விதமான சிக்கன் கிரேவி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ குயிக்காக இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் கறி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்து அரைச்சி போட்டுக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்தை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தயிர் வந்து ஒரு 150 கிராம் போல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதில் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 1 கிலோ சிக்கன் போனோடு தான் சேர்த்து போட்டுக்கலாம். ஏங்க இது சிக்கனை சேர்த்துட்டு இந்த சிக்கனில் எல்லா பக்கமும் இந்த மசாலா நல்லா கோட் ஆகிறது மாதிரி இது கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இப்போ சிக்கன் வந்து நல்லா ஒரு 1 மணி நேரம் அளவுக்கு ஊறிடுச்சு. இப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 5-6 போல் கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் மல்லி, அப்புறமா ஒரு 15 போல் பாதாம் பருப்பு, கூடவே காஞ்ச மிளகா, காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி மிளகா 4 சேர்க்குறேன். இதில் வந்து காரம் கம்மியாக இருக்கும், கலர் கிடைக்கும். அதுக்காக இதை வந்து ஆயில் விடாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலிருந்து நல்லா ஒரு வாசம் வர்றது வரைக்கும் இது நல்லா வறுக்கணும். இப்போ நல்லா வறுபட்டு வாசம் வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம மசாலா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 2லேருந்து 3 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா சிக்கன், அதை வந்து உள்ளே சேர்த்து நல்லா வறுக்கணும். இப்போ இதை வந்து ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் போல் நல்லா இப்படி ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இதுலேருந்து அந்த தண்ணி வரும் இல்லைங்களா சிக்கன் ஸ்டாக்கு, அதெல்லாம் வந்து நல்லா சுண்டி வர்றது வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் வந்து நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இதுலேயே வந்து ஒரு 50%க்கு மேலேயே குக் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம சிக்கன் கறி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுறேன். இப்போ இதோடவே ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா போட்டுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது நல்லா வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் பெரிய தக்காளி 3 தக்காளி எடுத்து கையில் நல்லா பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை உள்ளே போட்டுறேன். நீங்கள் வேணால் மிக்சியில் ஒரு சுற்று விட்டு கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ இதையும் நல்லா வதக்கணும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன், அதை உள்ளே போட்டுடலாம். இந்த மசாலாவோடு சேர்த்து அப்படியே உள்ளே போட்டுருங்க. இப்போ சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதோட நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடி பண்ணி, அந்த ஃப்ரெஷ் மசாலா அதை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ சிக்கன் வந்து பாதி குக் ஆகிடுச்சு. நம்ம பார்த்து அளவாகவே வச்சுக்கலாம். குழம்பா வேணுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போது நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். இப்போ வந்து கிரேவிக்கு சேர்த்து போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ விசில் போட்டுடலாம். போட்டுட்டு சிக்கன் வந்து ஃபுல்லாக 100% குக் ஆகிற அளவுக்கு இது நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். 2 விசில் விட்டால் போதும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வந்து நான் ஓரமாக எடுத்து வச்சிட்றேன். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் இதில் ஒரு 5-6 போல் முந்திரி, கொஞ்சமாக திராட்சை எடுத்திருக்கேன், அதை போட்டு நல்லா வறுக்கணும். இந்த ரெசிபியோட ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் இது. இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்போ தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இது நல்லா நெய்யில் வறுத்து ஃபைனலாக இதை ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதை நம்ம சிக்கனில் ஊற்றிடலாம். இப்போ இந்த கிரேவியில் நம்ம வறுத்த அந்த முந்திரி திராட்சையை உள்ளே கொட்டிடலாம். இப்போ இதோட கொத்தமல்லி இலை தூவிடலாம். டேஸ்டான சிக்கன் முர்க் மிசாலம் இப்போ ரெடி. டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கறியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்து கூட, அப்புறமா சப்பாத்தி, பரோட்டா, ரொட்டி, இது மாதிரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டான இந்த சிக்கன் முர்க் மிசாலம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிக்கன் வெரைட்டியில். இது வந்து ஒரு ஃபேமஸான ஹைதராபாத்தி சிக்கன் கிரேவி. ரொம்ப டேஸ்ட்டான இந்த கிரேவியை மறக்காமல் எனக்காக ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட சீக்கிரமாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.